அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கௌதம் சார்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன். இப்போது ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் இந்த ஜானரில் வந்திருக்குன்றத நம்ம ஒரு பேசிக் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று செட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒரு 2 BHK வீட்டுக்குள்ளே யாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் 8 வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா திரைப்படத்தோட டைரக்டர் சபரீஷ் நந்தா தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்திரா படத்துக்காக வாழ்த்துக்கள். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஸோ தேட்டர் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பி. நேற்று தான் தேட்டர் விசிட்ஸ் போனோம். தேட்டர் விசிட்ஸில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் டைரெக்டாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. வெரி ஹாப்பி. ஓகே, சூப்பர். அண்ட் ஒரு ஆஸ் அ டைரக்டராக ஆடியன்ஸ் கூட தேட்டரில் உங்கள் படத்தை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? பிகாஸ் வந்து ரிவ்யூவை தாண்டி ஆடியன்ஸ் வந்து அந்த தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸ்? அது உண்மையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஃப்ரைடேலேருந்து கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டுருக்கு நம்பர்ஸும். எனக்கு டென்ஷன் இருக்குது அவங்ககிட்ட படம் பார்க்கும்போது. ஆனால் படம் பார்த்துட்டு அவங்க ரிவ்யூஸ் சொல்லும் போது வந்து கம்பேரிட்டிவ்லி ஹாப்பியராக இருக்குது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஆடியன்ஸ் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது. ஆக்டர்ஸோடையும் பிறந்தேன். ஸோ எல்லாரும் என்னோட செகண்ட் ஆக்டர் ஒருத்தர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் இந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எதனால் வந்து சைக்கோ த்ரில்லர் இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணீங்க? எனக்கு த்ரில்லர் வந்து என்னோட ஃபேவரட் ஜானர். ரொம்ப பிடிச்ச ஜானர். நான் நிறைய படங்கள் பார்க்குற ஜானர் வந்து த்ரில்லர். ஸோ த்ரில்லர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேக்அவே, ரெகுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக்அவே பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அண்ட் இந்த கதை வந்து அது ரியல் லைஃப் பேஸ் பண்ணுது. இது நிஜமாலே ஒரு கேரளாவில் நடந்திருந்த ஒரு இன்சிடென்ட், உண்மையான இன்சிடென்ட். ஓகே, ரைட். ஸோ அதுலேருந்து டிரைவ் பண்ணி இது ஒர்க் பண்ணோம். ஸோ த்ரில்லராக மற்ற த்ரில்லர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்ட் அவுட் ஆகணுன்றது தான் வந்து இன்டென்ட்டாகவும் இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் இந்த கதையை இந்த ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் ஒரு இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக இருந்திருப்பாங்க, அப்போ நம்ம ஒன்று சூஸ் பண்ணியிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை கதைக்கு மாறி இருக்கலாம். அந்த மாதிரி யாராச்சும் இதில் மாறி இருக்காங்களா? இல்லை நீங்கள் யோசிச்ச கேரக்டர்ஸ் ஐ மீன் ஆர்டிஸ்ட் தான் வந்து இதில் நடிச்சிருக்காங்க? மேஜராக எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து நான் நினச்சவங்க தான் வந்து காஸ்ட் பண்ணியிருக்கேன். சுனில் சார் கேரக்டர் மட்டும் இனிஷியல் ஆப்ஷன் வந்து ராம் சாராக இருந்துச்சு. ஓகே. ஸோ ராம் சார் வந்து அப்போ 7 மலை 7 கடல் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் வர முடியல. அதுக்கப்புறம் அல்ஃபோன்சி புத்திரன் ஒரு ஆப்ஷனாக இருந்தார். அதுக்கப்புறம் சுனில் சாரோட ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு சீரியல் கில்லர், ஒரு 40-45 இயர்ஸ் ஓல்டில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லர். பார்க்கவும் வேக்கியாக இருக்கணும், ஹியூமரும் புல் அவுட் பண்ணணும், சீரியஸாகவும் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்களுக்கு எப்போதுலேருந்து வந்து இந்த சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? லைக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட ஜர்னி? நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு அவார்ட் ஃபிலிம் வாட்சர். என்னோட பாட்டி வந்து ஆல்மோஸ்ட் 1:30 ஆச்சுன்னா கேடிவியில், சன் டிவியில் வர ஃபிலிம்ஸ்ல தாத்தா கான்ட்ராஸ்டாக கிளாடியேட்டர் இதெல்லாம் வந்து பார்ப்பார். ஸோ சின்ன வயசுலேருந்தே என்னோட ஃபேமிலியும் நானும் ஓவர்லி எக்ஸ்போஸ் டு ஃபிலிம்ஸ். அது இருந்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஃபிலிம்ஸ் மேலே ஒரு ஃபேசினேஷன், ஃபிலிம் மேக்கரானும் இல்லை, ஃபிலிம்ஸ் மேலே ஒரு பெரிய ஃபேசினேஷன் இருந்துச்சு. ஃபேசினேஷன் இருந்ததுனால அப்போவே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். 11th 12th சின்ன கேமரா வச்சு 4-5 பேர் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம். பெருசாக ரிலீஸ் பண்ணல. காலேஜ் வந்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ணால் அதுக்கான அவென்யூ கிடச்சிது. ஸோ ஒரு சென்னையில் ஒரு மலைக்காலம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது சைமாவில் வந்து அவார்டு வாங்குச்சு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. அந்த அவார்டு வந்தோடனே ஐ வாஸ் மோர் கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பர்சியூ பண்ணணும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டராக யார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கௌதம் சார்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன். ஓகே. துருவங்கள் நட்சத்திரம்னு ஒரு படம் போயிட்டு, அதுக்கப்புறம் சர்ஜுனோட ஐரான்னு ஒரு படம், இந்த 2 படம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன். ப்ரொடக்ஷன் கற்றுக்கணும்னு சொல்லி ஈபியாக ஒர்க் பண்ணேன். அதில் நவரசா மணிஷர் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதில் ஒரு 3 படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தேன். அண்ட் அதை முடிச்சுட்டு பிளட் மணின்னு ஜி5 ஒரு ஷோ பண்ணோம், செங்கலம்னு ஜி5 ஒரு ஷோ பண்ணோம். ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஃபங்க்ஷன் ஆனேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது இருந்த எக்ஸ்போஷர் க்ரியேட்டிவாகவும், ப்ரொடக்ஷனாக இருந்த எக்ஸ்போஷர் ப்ரொடக்ஷன் வைஸும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகி
அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ் இது பிச் பண்ண ஆரம்பிச்சு இந்த படம் பண்ணியிருக்கேன். ஓகே, லைக் இப்போ சொன்னீங்க இல்லையா இபிஆர் அண்ட் லைக் இந்த மாதிரி டைரக்டர், இதில் வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருந்துச்சு, லைக் வந்து ரொம்பவே நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா? நிறையா கற்றுக்கிட்டுனா ஈபியாக தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அங்கே தான் ஆன் டேபிள் ப்ரொடக்ஷனு, காஸ்ட் என்ன, ஒரு நாளைக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ சினிமா வந்து ஒரு க்ரியேட்டிவான மீடியம். அதோட எக்கனாமிக்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ப்ரொடக்ஷனோட மேஜர் காலாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த 11th 12th டே ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க அண்ட் இப்போது மூவி. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் இன்பிட்வீனில் சில விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்களே, லைக் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து எலாபரேட் பண்ணணும், இதெல்லாம் இன்னும் இது பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ நான் பேசிக்காக அனுராக் கஷ்யப்போட ஃபாலோவர். நான் இப்போ ரீசெண்டாக அவரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தேன் படம் ரிலீஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ அவர் அன்றைக்கி சொன்னதை தான் நான் ஆல்மோஸ்ட் இம்ப்ளை பண்ணணும்னு நினச்சேன். நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ மெயின் ஸ்ட்ரீமாக அப்ரோச் பண்ணாமல் நம்ம எது கரெக்டுன்னு பிலீவ் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணோன்னா மணியும் ஃபேமும் வில் கம் ஆஃப்டர் தட் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டேன். அதுதான் இம்ப்ளையும் பண்ணுறேன் லைஃப்பில். ஓகே, சூப்பர். ஆஸ் அ டைரக்டர்ஸ் எல்லா டைரக்டருக்குமே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு இன்ஸ்பயராக இருப்பாங்க. ஒரு டைரக்டரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யார் வந்து இன்ஸ்பயர்? ஸோ நீங்கள் ரீசண்டாக பார்த்து பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன சொல்வீங்க? எனக்கு எப்போதுமே இன்ஸ்பிரேஷன் வந்து அனுராக் கஷ்யப் தான். ராம் கோபால் வர்மா, அனுராக் கஷ்யப், டேவிட் ஃபின்ச்சர். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது வந்து எனக்கு மணி சாரோட எல்லா படங்களும் பிடிக்கும். மணிகண்டன் அவரோட எல்லா ஃபிலிம்ஸும் வந்து ரொம்ப பிடிக்கும். கடைசி விவசாயி ஃபினாமினலாக இருந்துச்சு. போன வருஷமே வந்து ஒரு நல்ல செட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஏஜில் இருக்கக்கூடிய நல்ல செட் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதான் ஒரு புது வேவ் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் உள்ள வராங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் லைக் அப்போது இருக்கும்போது வந்து ஆடியன்ஸ் என்னென்னா ஒரு பெரிய படம் அப்படின்னா மட்டும்தான் தியேட்டரில் போய் கொண்டாட ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து ரீசெண்ட்லி அது மாறிடுச்சு. ஒரு சின்ன படம் அது ஒரு நல்ல கதைக்களத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னா அது எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அது வந்து கொண்டாடுறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இன்னும் சின்ன படங்களை மக்கள் போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? லைக் வந்து அவங்க இன்னும் இந்த படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக சின்ன படங்களில் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நாங்களே வந்து ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணும் போது ஆடியன்ஸ் கிட்ட டைரெக்டாக தியேட்டர் விசிட் போகும்போது அவங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ ஜென்ரலான ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலான ரிவ்யூஸ் வந்து மணி மெக்கானிசமில் ரன் ஆகுது. எஸ், ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இது தாண்டி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லைக் இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே அதுக்கு வந்து ப்ரொமோஷன்ன்றது கன்ஃபார்மாக இருக்குது. ஒரு பெய்ட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், கொலாபாக இருக்கட்டும், வாட்எவர். ஸோ ப்ரொமோஷன் அப்படின்றது ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அண்ட் வந்து எந்த அளவுக்கு அது முக்கியம் ஒரு படத்துக்கு? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் இந்த ஜானரில் வந்திருக்குன்றதை நம்ம ஒரு பேசிக் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு சொல்ல வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் us everything revolves around in our phones. ஸோ ஃபோன்ஸில் இந்த படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு மூலமாக தான் அவங்க உள்ள புல்லன் ஆகுறாங்க. அதுவும் எஸ்பெஷலாக ஸ்மாலர் ஃபிலிம்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப வைட்டல். ஏன்னா நம்ம வந்திருக்கோம், நமக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ற ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து வைட்டலாக தான் இருக்குது. அது ஆனால் அது ஒரு லைன் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு லைன் வரைக்கும் நம்ம போகலாம் இருந்தால் போதும். நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், நம்ம ஒன்று பண்ணதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது வந்து நம்ம ஒன்று ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து ஒரு 100 பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, பட் ஒரு 80% சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஸோ நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான என்ன வருதோ அது நம்ம வந்து ஏற்றுக்கணும். அண்ட் ஆடியன்ஸ் வந்து கம்மிங் இன். அவங்க நாங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி பயங்கரமாக பயந்தோம், நான் பேசிக்காக பயந்தேன். ஆனால் ஆடியன்ஸ் ஆர் கம்மிங் இன். நேற்று சத்தியம் போனோம், விஆர் போனோம், 5-6 தேட்டர் போனோம், இட் வாஸ் ஃபுல். ஜென்ரிக்காக இருக்குது க்ரௌடு. தேட்டர் போயிருந்தோம், ஃபேமிலி க்ரௌடு வந்தாங்க, அம்மா அப்பா 2 குழந்தைங்க வந்தாங்க. ஸோ அந்த இன்கம் இருக்குது. நம்ம வந்து வீல் ஹாவ் டு லுக் ஆன் எப்படி சின்ன படங்களை இன்னும் எப்படி பொசிஷன் பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும். ஆனால் நத்திங் ஸ்ட்ராங்கர் தென் வேர்ட் ஆஃப் மவுத். அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு மூலமாக வந்து வர்றது வந்து nothing can be.
ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டர் அப்படின்றத தாண்டி ஓடிடிலேயே வந்து பாதி படம் ரிலீஸ் ஆகிடுது. சில படங்கள் நல்ல நல்ல கதைகளாக இருக்குது, பட் ஆனால் நம்ம தேட்டருக்கெலாம் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் தான் பார்த்து ஓ சூப்பராக இருக்குது இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ ஓடிடி எந்த அளவுக்கு முக்கியம், அது இல்லை தேட்டரில் போய் ஆடியன்ஸ் பார்த்தா பெட்டராக? ஸோ ஒரு டிரெக்டர் ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறதே ஒரு டிரெக்டர் தான். அவர் தான் அந்த கதை எழுதி அது எப்படி வந்து விஷுவலைஸாக காட்ட போகிறாருன்றது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எனக்கு தேட்டர் தான், ஏன்னா நான் தேட்டர் என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் ஓடிடியும் நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு மீடியம் தான், சீரீஸ் மற்றதெல்லாம் பார்க்குறதுனால. ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் மீடியம் வந்து ஆடியன்ஸ் தான் எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் மீடியம் அந்த ஆடியன்ஸ் தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த படம் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த மீட்டரில் அவங்க வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு படம் வந்து பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே தேட்டரில் தான் பார்க்கணும்னு நினைப்போம். சவுண்டிங்னாலையும் விஷுவல் கிளாரிட்டினாலையும் அங்கே தான் நாங்கள் பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு படம் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோன்னா நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த படம் சிங்க்ரனைஸ் ஆகும். ஸோ ஓடிடியும் மேஜர் தான். ஓடிடி வந்து இன்னொரு வைடர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பீப்புள் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ஸில் பார்க்குறதுக்கு படத்தை எடுத்துகிட்டு போகுது. தேட்டர் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனோட கொஞ்சம் வெளியே வந்து பார்க்குறதுக்கான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ தேட்டர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் ரெண்டுமே இப்போ இம்பார்ட்டண்டாக இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் சுனில் சார், ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அவரோட கதாபாத்திரத்தை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நான் இவ்வளோ ப்ரூட்டலாக பண்ணதே இல்லைன்னாரு. நான் இவ்வளோ ப்ரூட்டலான ஒரு ரோல் நான் பண்ணதே இல்லை, நான் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னாரு. ராஜமௌழி சார்கிட்ட சபரிமலை போயிருந்தபோது இந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு. அவர் 2 படம் பண்ணுறாரு. ஒரு படத்தோட லைனும் இன்னொரு படத்தோட நம்மளோட லைனும் சொல்லியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இனிஷியலாகவே வந்து நாங்கள் யார்கிட்ட சொல்லும் போது லைன் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஓகே. ஸோ தென் பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங் இன். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபினாமினல். அவர் எல்லா சீனுக்குமே வந்து ஒரு 5 வேரியேஷன் வச்சுருப்பார். அந்த 5 வேரியேஷனில் 5த்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பார். நம்ம ஒன்று பிக் அண்ட் சூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபன்னாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் கலாபமணி சாரோட ஸ்பேஸை வந்து சுனில் சார் இப்போது ஃபிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் வந்து ஹீரோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களோட கதாபாத்திரம் நரேட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? நான் ஆக்சுவலாக எழுதிட்டு இருக்கும் போதே ராக்கி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சத்தியமில் வந்து ராக்கி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எழுதிட்டு இருக்கும் போது ராக்கி பார்த்தேன்னா இவர் அந்த ஆக்ஷனில் வந்து பயங்கரமாக இருப்பார். ஓகே. ஸோ அவர் கரெக்டான ஃபிட்டாக இருப்பாருன்னு சொல்லி எழுதும் போதே அவர் ஒரு சாய்ஸாக வச்சு தான் எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு போய் நரேட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு 2வது மீட்டிங்லேயே வாஸ் ஓகே, அவர் பண்ணுறேன்னு சொல்லி வி ஸ்டார்டட் த ப்ராஜெக்ட் டுகெதர். அவர் வந்து ஒரு இஸ் அ வெரி குட் ஆக்டர், வெரி குட் மெத்தட் ஆக்டர். அண்ட் 2 வந்து அவரோட கமிட்மெண்ட் டு த ஃபிலிம். இஸ் நெவர் டன் 2 ஃபிலிம்ஸ் அட் அ டைம். ஒரு படம் எடுத்தால் அதை ஹோல்சமாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த படம் கதை கேட்பார். வெரி சூஸி ஆல்சோ. ஸோ எனக்கு அதான் லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ். ஓகே. அண்ட் இதை தாண்டி வந்து இந்த படத்தில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த ஷார்ட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த அந்த ஷார்ட் வந்து நான் நினச்ச மாதிரி வரணுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டேன் அப்படின்னா எந்த ஷார்ட் சொல்லுவீங்க பர்டிகுலராக? என்ன சீன்? அது கஷ்டமே இல்லை. 36 டேஸுமே கஷ்டம் தான். 36 டேஸுமே இல்லை அது ஓகே. பட் இருந்தாலும் ஒரு சில ஷார்ட் எடுக்கும்போது நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடும், என்னடா இது நம்ம. எனக்கு ஜெனரலாக இந்த படமே வந்து நாங்கள் 36 நாளில் முடித்தோம். ஸோ எல்லா நாளுமே காம்ப்ளெக்ஸ் ஷார்ட்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று செட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒரு 2 BHK வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் செட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ரிஸ்கி. இன்னொன்று வந்து என்னோட ஆர்டிஸ்ட்கே இன்ஜுரிஸ் ஆச்சு. நூறுக்கும் சரி வசந்துக்கும் சரி அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வந்து அந்த இதை போச்சு. ஸோ அப்போ ஒரு நாளும் திகிலாக இருக்கும். ஏன்னா என்ன இன்ஜுரி அவங்களுக்கு அதுனே தெரியும். இங்கே அடி போடும், தலையில் அடி போட்டுரும், எந்திரிக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 4-5 days வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் 36 days ஷூட்டே ஒரு மாதிரி டைட்டாக தான் இருக்கும். ஆக்ஷன் ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் 36 டேன்னு சொன்னீங்க இல்லையா, நம்ம படத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை தாண்டியும் போகும், இல்லை அதுக்குள்ளேயும் முடியும். நீங்கள் போட்டு வச்ச பட்ஜெட்டில் தான் இந்த படம் வந்து முடிஞ்சுதா, இல்லை அதுக்கு மேலே ஆச்சா? இல்லை, ஆன் டாட் அதே பட்ஜெட் ஆச்சு. ஏன்னா நான் இபிஆர் இருந்ததுனால வந்து எங்கே கட்ஸ் பண்ணணும் எங்கே சேவ் பண்ணணுன்றது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இப்போ ஆர்ஆர் பண்ணணுன்ற போது புத்தாபெஸ்ட்டில் தான் ஆர்ஆர் பண்ணணும்னு வந்து முடிவு பண்ணோம். ஸோ புத்தாபெஸ்ட்டுக்கு ஒரு ஃபண்டிங் தேவைப்பட்டுச்சு. ஸோ இருந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணி மியூசிக்குன்னு எடுத்து வைக்கணுன்ற மாதிரி சினாரியோ இருந்துச்சு. ஸோ பர் டே காஸ்ட்டு 10 days என்ன காஸ்ட் வருது, கால் ஷீட்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுலேருந்து அது எக்ஸாக்டாக ஆன் பாயிண்ட் தான் வந்து முடித்தோம். அதான் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அது ஒரு லிபர்ட்டி டு
ப்ரொமோட் த ஃபிலிமும் கொடுக்குது. ஆமாம், ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும். ரைட், ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் நரேட் பண்ண கதையில் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீனில் எல்லாமே வந்துருச்சா? லைக் இல்லை வராத சீன் எதாக இருக்கா நீங்கள் நரேட் பண்ணதில்? அது சுனில் சாருக்கு ஒரு ஈகோ ட்ரிப் ஆகிற சீன் ஒன்று இருக்கு. ஓகே, அது வந்து லெங்க்த்னால வந்து அந்த ஒரு சீன் மட்டும் ரிமூவ் பண்ணோம். அதாவது வந்து என்ன பிளான் பண்ணணும் அதுதான் படத்தில் இருக்கு. அது எக்ஸஸால எதுவும் ஒரே ஒரு சீன் தான் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ ட்ரிப் ஆகிற மாதிரி ஒரு அழகான ஒரு மாண்டாஜ் மாதிரி ஒன்று எடுத்திருக்கும். அது யூஸ் பண்ண முடியல லெங்க்த்னால. மற்றபடி என்ன என்விஷன் பண்ணணும், என்ன வசந்த் சாருக்கு நரேட் பண்ணணும், என்ன ப்ரொடியூசர்ஸ் நரேட் பண்ணணும், அதான் ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக வந்து உங்களோட டைம் எங்களுக்காக கொடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன நேரத்தில் இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக போயிருந்திருக்கோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோலாம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.